காதல் 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 இந்த சீரியலில் அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. என்னதான் இருந்தாலும் அர்ஜுன் நான் மதுவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதமாக இருந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி எவ்வளோதான் ட்ராமா போட்டாலும் இங்கே ஒன்றுமே செல்லுபடியாகலை. கரிகாலனும் இந்த அர்ஜுன் நடிக்க தான் செய்யறேன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. இதுக்கு மீறி என்ன பண்ண முடியும்? இந்த கரிகாலன் மாதிரியே அப்பா இருக்கிறவங்க தன்னோட மகனை பற்றி கூட மகனோட சந்தோஷம் முக்கியம் அப்படின்னு கூட நினைக்காம தன்னோட வீண் பிடிவாதமும் வரட்டு கௌரவம் தான் முக்கியம். எனக்கு காதலே பிடிக்காத போது நீ எப்படி காதல் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நீ நினைப்ப? உனக்கு விருப்பப்பட்ட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க வைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் பார்க்குற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கரிகாலன் பிடிவாதமாக இருந்தார். இதை வச்சு அர்ஜுனை கரிகாலன் அடித்து மிரட்டி நீ மணமேடைக்கு வந்தே ஆகணும் தாலி கட்டுறதுக்கு அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா கழுத்தில் தாலி கட்டி ஆகணும்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே அர்ஜுன் வேற வழி இல்லாமல் இருக்காங்க. இங்கே ஸ்வேதா ஒரு பக்கம் நீ கல்யாணம் பண்ணால் என்ன தான் நீ கல்யாணம் பண்ணணும், உனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாகவே இருக்காங்க. இங்கே ஸ்வேதா இதை பார்த்ததுமே நம்ம அர்ஜுன் என் மனசை நான் எப்பவும் மாற்றிக்க போகிறதில்ல, நான் மதுவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மணமேடையில் வச்சு ஸ்வேதாவுக்கு தாலி கட்ட போகிற நேரத்தில் உனக்கு நான் தாலி கட்ட மாட்டேன், எனக்கு பிடிச்ச என்னோட மதுவுக்கு மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணி என்னோட மனைவியாக ஏற்றுப்பேன்றதை காமிக்கிற விதமாக மது கழுத்துலேயே தாலியை கட்டிடுறாரு. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தன்னோட வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு மது எதிர்பார்க்கவே இல்லை. மது கிட்ட சரண்யாவும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டாங்க. மது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு வேற வழியே இல்லைம்மா, என் பையன் உன்னை 2 வருஷமாக காதலிச்சிருக்கான், அவன் உருகி உருகி உன் மேலே உயிராக இருக்கும்போது எப்படிம்மா ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணுவான், நீ தான் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆண்டி சொல்கிறீங்க, நான் என்ன உதவி பண்ண அப்படின்னு கேட்க இல்லைம்மா நீ ஒரு வார்த்தை அர்ஜுனை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டா இந்த கல்யாணமே நின்று போயிடும் இந்த மாதிரி சரண்யா சொன்னாலும் அந்த இடத்துல தான் என்ன ஆண்டி விளையாடுறீங்களா, எனக்கு அர்ஜுனை சுத்தமாகவே பிடிக்கல, எனக்கு எங்கள் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த லவ்வே பிடிக்காது, அப்படி இருக்கும்போது நான் எப்படி எங்கள் வீட்டு சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மது சரண்யா கிட்ட தன்னோட முடிவை சொன்னதுமே சரண்யா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னோட பையனோட வாழ்க்கை அவ்வளோதானா, இங்கே பாருமா மது, ஸ்வேதாவோட இடத்துல நான் ஒன்றை தான் நினச்சி வச்சுருக்கேனே தவிர்த்து ஸ்வேதாவை நினைக்கல, ஸ்வேதாவை இடத்துல வச்சு பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னாலும் இங்கே பாருங்க ஆண்டி நீங்கள் பேசுகிறதெல்லாம் என்னால் கேட்டுட்டு இருக்க முடியாது, போய் அர்ஜுனா ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணுறதுக்கான வழியை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மது. சரண்யா மது சொன்னதை கேட்டதுமே ரொம்பவே அப்செட் ஆகி மனமேடைக்கு போயிடறாங்க. நீ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும்போது தான் தாலி கட்டுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, மாப்பிள்ளை தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லவுமே நம்ம அர்ஜுனும் மது கழுத்தில் தாலி கட்டிடுறாரு. இதை பார்த்ததுமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க மது. ஆனால் இந்த காட்சியை பார்த்தா நம்ம சரண்யா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தன்னோட மகனோட காதல் ஜெயிச்சிருச்சு, தன்னோட மகன் ஆசைப்பட்ட மாதிரியே மதுவை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. இந்த சந்தோஷம் நீடித்து நிலைக்கிறதுக்குள்ளே மதுவோட எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்பவே டேஞ்சராக இருக்குது. ஏன்னா மது என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே கோபத்தில் எப்படி என் கழுத்தில் தள்ளிக்கிட்ட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்திலே ஒரு அடி விடுறாங்க. இங்கே பாரு மது, நீ என்னை அடித்தாலும் பரவாயில்ல, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் நான் செஞ்சது தப்பே கிடையாது, நான் என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசில் நீ தான் இருக்க, எனக்கு இதை தவிர்த்து வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் உன் கழுத்தில் தள்ளி கட்டிட்டேன், இந்த தப்பு பண்ணதுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, ஆனால் என்னை விட்டு போகிறேன்னு மட்டும் நீ சொல்லிடாத அப்படின்ற மாதிரி நம்ம அர்ஜுன் மதுக்கிட்ட ரொம்பவே கெஞ்சினாலும் மது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கல்யாணத்தை நான் அக்செப்டே பண்ண முடியாது, எனக்கு உன்னை பிடிக்கவே கிடையாது, நான் எப்படி இந்த அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணுறாங்க. இதை பார்த்த சரண்யாவும் இதுதான் நல்ல தருணம், எப்படியாவது நம்ம மதுவை சமாதானப்படுத்துவோம், தாலியே கட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பரமா மது, ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தான் தாலி ஏறணும், அர்ஜுன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டான், இதுக்கு மேலேயும் நீ அர்ஜுனை விட்டு பிரியணும்னு நினைக்கிறது தப்புமா, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் இங்கே கரிகாலன் என்ன இங்கே நடக்குது, நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனையும் அடிக்க போகிறாங்க. அப்போ தான் நம்ம சரண்யாவும் எங்க அவன் கல்யாணமே பண்ணிட்டான், இதுக்கு மீறி நீங்கள் அடித்தாலும் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரண்யா சொன்னாலும் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணி என்னை அசிங்கப்படுத்தணும்னே பிளான் பண்ணி வச்சிட்ருக்கீங்களா, இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கீங்களா அப்படின்லாம் கேட்குறாரு. இதை கேட்டதுமே நம்ம சரண்யா எங்க உங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்லாம் யாருங்க நினைக்க போகிறா, அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணலை, அர்ஜுன் தான் காதலிச்ச பொண்ணை விட முடியாது அப்படின்றதுக்காக அவன் கல்யாணம் பண்ணிட்டான், இனி இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு சரண்யா, அவன் என் பேச்சை கேட்காம என்னோட பேச்சை மீறி அவன் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான், இதுக்கு மேலே அவன் என்
பையனை சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. அவன் என்னோட பையனை இனிமேல் சொல்லவும் மாட்டேன். அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு கரிகாலன் மண்டபத்திலேயே உதறி தள்ள ஆரம்பிக்கிறாரு. கரிகாலனோட தங்கச்சியும் என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணே என்னென்ன நடக்குது இங்கே? என் பொண்ணு வாழ்க்கை இங்கே நடுத்தருவில் நிற்கிற மாதிரி இப்போ மணமேடையில் பாதிலே நிற்குது. இப்படி இருக்க இடத்துல நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு வாழ்க்கைக்கு பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு தான் இவ்வளோ தூரமும் நீ பேசுனியா? என்ன மாதிரி யாரும் பசங்களை வளர்க்க முடியாதுன்னு ரொம்பவே கம்பீரமாக பேசிகிட்டு இருந்தீங்க. நீ வளர்த்த லட்சணம் பாரு. நீ சொல்கிறதவே கேட்காம உன் பையன் பண்ணத வேலையை பாரு. இப்போ உன்னை நம்பி நான் இருந்ததுக்கு நானும் அசிங்கப்பட்டு இப்போ என் பொண்ணோட வாழ்க்கையும் போய் நிற்கிறோம். இதுக்கு என்னதான் பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம கமலா. இப்போ தான் ஒரு ஆள் வந்து பேசுகிறாங்க. கரிகாலனோட அம்மாவும் கரிகாலன்ட்ட பேசுகிறாங்க. கரிகாலா, இங்கே என்னதான் நடக்குது? என் பேத்தியோட வாழ்க்கை அவ்வளோதானா? முடிஞ்சு போச்சா? ஏன் அர்ஜுன் வந்து ஸ்வேதா கழுத்தில் தாலி கட்டாமல் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டான்? உனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா தெரியாதா? அர்ஜுன் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலோட அம்மாவும் கேட்குறாங்க. அப்போ தான் கரிகாலன், ஆமாம்மா, என்கிட்ட அர்ஜுன் வந்து ஸ்வேதாவை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொன்னான். நான் தான் வம்படியாக ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் வலுக்கட்டாயமாக அவனை மணமேடைக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் அவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சே பார்க்கல. என் பேச்சை மீற மாட்டான்னு நினச்சிருந்தேனேம்மா. ஆனால் இப்படி என் பேச்சை மீறி என்னை அசிங்கப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் கரிகாலனோட அம்மாவும், இங்கே பாருடா கரிகாலா, எப்போ நம்ம குடும்பத்தை பற்றி அவன் நினைக்கலையோ இனிமேலும் உனக்கு பிள்ளையாக இருக்கிறதுக்கு அவன் தகுதியே இல்லாதவன். அதனால் அர்ஜுனை தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிரு. இனிமேல் அவனுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுடா அப்படின்னு சொல்லி கரிகாலனோட அம்மாவும் சொல்கிறாங்க. கரிகாலனும், ஆமாம்மா, நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கும் அர்ஜுனுக்கும் என்ன சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு தான் நானும் உறுதியோடு இருக்கேன். இந்த மாதிரி கரிகாலன் தன்னோட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, நிறுத்துங்க, உங்களோட பேச்செல்லாம் நிறுத்துங்க. இப்போ என்னோட வாழ்க்கைக்கு என்னதான் பதில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவும் அழ ஆரம்பிக்கிறாங்க, கத்தவும் செய்கிறாங்க. எனக்கு அர்ஜுன் தான் வேணும் மாமா, தயவு செஞ்சு அர்ஜுனை அவள் கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்டி எரிஞ்சிட்டு என் கழுத்தில் தாலி கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஸ்வேதா மண்டபத்தில் அலறாங்க. இதை பார்த்ததுமே கமலா, என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி போச்சே, என் பொண்ணு இப்போ என்ன மாதிரி நிலைமையில இருக்கா, இதுக்கெல்லாம் காரணம் நீதானே, நீ தான் தேவையில்லாத வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்களை ஒருத்தனை கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு என் பொண்ணு மனசில் ஆசையை தூண்டதும் இல்லாமல் என்னோட பொண்ணு வாழ்க்கை கேள்விக்குறியாகிறதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கமலாவும் தான் அண்ணனும் கூட நினைக்காம சட்டையை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணோட வாழ்க்கைக்கு பதில் சொல்லணும். அப்போ தான் நம்ம ஸ்வேதா என்ன பண்ணுறாங்கன்னா அர்ஜுன் பக்கம் திரும்புகிறாங்க. அர்ஜுன், நீ என்ன பண்ணுறியோ ஏது பண்ணுறியோ என் கழுத்தில் தாலி கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்காங்க. அங்கே மதுவோ ரொம்பவே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே அர்ஜுன், உனக்கான லூஸாக பிடிச்சிருச்சு, நான் தான் மது கழுத்தில் தாலி கட்டிட்டேனே, இப்போ வந்து உன் கழுத்தில் தாலி கட்டணும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும், ஆமாம், எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. உன் மேலே இருக்கிற பைத்தியம், நீ 2 வருஷ காதலுக்காக என்னையவே தூக்கி எறிஞ்சிட்டா, நான் 14 வருஷம் உன்னை காதலிச்சிருக்கேன். அப்போ என்னோட வாழ்க்கைக்கு நீ தீர்வு சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு ஸ்வேதா அடம்பிடிக்கிறாங்க. இந்த இடத்துல ஸ்வேதாவோட வரம்பு மீறின பேச்சும் அவளோட பிடிவாதமும் தாங்க முடியாத அர்ஜுன் பலாருன்னு கன்னத்தில் அரைஞ்சிடறாரு. அப்போதான் ஸ்வேதா என்ன சொல்கிறாங்கன்னா, அர்ஜுன், நீ மதுவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும் மட்டும் வாழ முடியும்னு மட்டும் நீ நினச்சிடாத. கண்டிப்பாக மதுவையும் உன்னையும் நான் பிரிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சவாலும் விடுறாங்க ஸ்வேதா. அடுத்ததா இங்க சரண்யா அர்ஜுனையும் மதுவையும் சமாதானப்படுத்தி எப்படியாவது தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் சொல்லிட்டு அழைச்சிட்டு வருவாங்களா? இதுக்கு கரிகாலனும் சம்மதிப்பாரா அப்படின்றதாங்க இனி வரப்போற எபிசோட்ல ட்விஸ்டா இருக்க போது. அப்படியே இருந்தாலும் கரிகாலன் என்னால முடியாது, இவனை மகனா ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் அங்க இருக்கிறவங்க, இங்க பாரு கரிகாலா, நீ பண்ணது தப்பு. பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் நீ கேட்டுருந்துக்கும் போது உன்னோட பையன் அர்ஜுனுக்கும் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டுட்டு விருப்பத்தை கேட்டுட்டு இந்த கல்யாணத்துல முடிவு பண்ணியிருக்கணுமே. அப்ப தகு பண்ணது நீதானா? அர்ஜுனுக்கு மதுவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தாலி கட்டிட்டான். நீ அப்படி இருக்கும்போது ஓ வீட்டு மருமகம் மதுதான். அதனால கரிகாலா, இப்போ என்ன பண்ணுறேன்னா, நீ உன்னோட மகனான அர்ஜுனையும் உன்னோட மருமகளையும் வீட்டுக்கு நல்ல முறையில் கூட்டிகிட்டு போகிறதா நல்லது. நடந்தது நடந்துருச்சு, இனி மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு நம்மளோட குழந்தைங்களை நல்லபடியாக வாழ வைக்கிறது தான் நம்மளோட ஒரு விருப்பமாக இருக்குமே தவிர்த்து கோபத்தையும் வெறுப்பையும் காட்டி இப்போ ஒன்றுமே ஆக போகிறது கரிகாலா, புரிஞ்சு நடந்துக்கோ. இப்போ நீ உன்னோட மகனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சாலும் நீ ஒதுக்கி வச்சாலும் உன் மேலே தான் தப்புன்னு சொல்லுவாங்க. அதை நீ பெருந்தன்மையை ஏற்றுக்கிட்டேன்னா கண்டிப்பாக இந்த உலகம் உன்னை பாராட்டும், 4 பேர் உன்னை
கொஞ்சம் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கரிகாலனுக்கு புத்திமதி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இனி கரிகாலன் என்ன முடிவெடுக்க போறாரு? அர்ஜுனையும் மதுவையும் வீட்டுக்கு வர்றதுக்கு அனுமதி கொடுப்பாரு அப்படின்றதாங்க இனிமரப்புற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.